மக்களே, இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, எஃப்ஐஐ என்ன பண்ணாங்க, எந்த செக்டர் மேலே போச்சு, எந்த செக்டர் கீழே வந்துச்சு, நாளைக்கு என்னென்னலாம் லெவல்ஸ் நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். வீடியோ மிஸ் ஆகாமல் இருக்கவே என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 23,654.5ல அங்கிருந்து புல்ஸ் மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களால 23,733.7 வரைக்கும் தான் எடுத்துகிட்டு போக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பிஎஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க கண்ட்ரோல் எடுத்ததுக்கப்புறம் 23,357.95 வரைக்கும் மார்க்கெட் கீழே போச்சு. அங்கிருந்து கொஞ்சம் மேலே 23,382.6ல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இது என்ன காமிக்குதுன்னா, ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த்தும் அதுதான் சொல்லுது. நேற்று 44 இருந்துச்சு, இன்னைக்கு 26 மாறி இருக்கு. ஸோ ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் தெளிவாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ சென்செக்ஸில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நீங்கள் சென்செக்ஸ் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்த்தோம்னா 74,267.34ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸுமே ஒரு 0.68% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு, விச் இஸ் 508.4 பாயிண்ட்ஸ். ஸோ சென்செக்ஸுமே ஓப்பன் ஆனவனே 75,203.02 ஓப்பன் ஆச்சு. அங்கேயுமே புல்ஸ் கண்ட்ரோல் எடுத்துக்க ட்ரை பண்ணாங்க. 75,367.93 வரைக்கும் போச்சு. எகைன் நிஃப்டியில் என்ன நினைச்சோ அதே மாதிரி தான் பிஎஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. சென்செக்ஸுமே கீழே ட்ராப் ஆச்சு 74,203.68. ஸோ சென்செக்ஸும் நிஃப்டி போலவே கொஞ்சம் மேலே 74,267.34ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டியும் சென்செக்ஸும் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு கண்டினியூஸாக ஒரு பேரலா டிராவல் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு இண்டெக்ஸுமே இன்னைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷருக்குள்ள வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பார்த்தோம்னா 8 out of 100 ஒரு ஷார்ட் பில்டப் நடந்திருக்கு, விச் இஸ் எக்ஸ்ட்ரீம் பேரிஷ். நேற்று 44 இருந்துச்சு, இன்னைக்கு 8ஆக கிராஷ் ஆயிருக்கு. அதாவது செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ ஆனால் இந்தியா விக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 16.49 காமிக்குது. அதாவது ஒரு ஃபியர் அதாவது எக்ஸ்ட்ரீம் கிராஷ் ஆக போகிறது கிடையாது, ஃபியர் இல்லாமல் இருக்கலாங்கிறத வந்து நமக்கு இந்தியா விக்ஸ் காமிக்குது. இன்னைக்கு மார்க்கெட் பெட் பார்த்தோம்னா நிஃப்டி 50ல வெறும் 10 ஸ்டாக் மட்டும் தான் பாசிட்டிவ்ல க்ளோஸ் இருக்கு, மீதி 40 ஸ்டாக் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் இருக்கு. அதே பேங்க் நிஃப்டியை பார்க்குறப்ப ஒரு ஸ்டாக் கூட பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகல, 14 ஸ்டாக்குமே வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் இருக்கு. இது என்ன காமிக்குதுன்னா, மார்க்கெட்ல ஒரு கம்ப்ளீட் செல்லிங் நடந்திருக்கு. ஒரு செக்டர் மட்டும் எடுத்தோ இல்லை ஒரு ஸ்டாக்கை மட்டும் எடுத்தோ ஒரு செல்லிங் நடக்காம கம்ப்ளீட்டா மார்க்கெட்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்னா, மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டும் சரி மார்க்கெட் பெத்தும் சரி நமக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பீரிஷா காமிக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டோட மற்ற இண்டெக்ஸஸ்லாம் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நெகட்டிவ் க்ளோஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம். 1.1% நெகட்டிவ்ல க்ளோஸ் இருக்கு. 14 ஸ்டாக்ல 14மே நெகட்டிவ் க்ளோஸ் ஆனதுனால நமக்கு ஹியூஜ் செல்லிங் வந்து அங்கே நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப். நிஃப்டி ஸ்மால் கேப்புமே ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் 0.88% நெகட்டிவ்ல க்ளோஸ் இருக்கு. 159 பாயிண்ட்ஸ் கீழே க்ளோஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப். மிட் கேப் நேற்று பாசிட்டிவ் க்ளோஸ் இருந்தாலுமே இன்னைக்கு அதுவுமே நமக்கு நெகட்டிவ் தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. -1.45%, 895.85 பாயிண்ட்ஸ் கீழே க்ளோஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 500. ஸோ நிஃப்டி 500மே நமக்கு இன்னைக்கு நெகட்டிவ் க்ளோஸ் தான். 0.97% நெகட்டிவ் க்ளோஸ், 299.05 பாயிண்ட்ஸ் கீழே க்ளோஸ் இருக்கு. ஸோ நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இது அக்ராஸ் செக்மெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர்ல உள்ள வந்து எல்லா ஸ்டாக்குமே கிட்டத்தட்ட செல்லிங் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம செக்டர் ஹீட் மேப்பை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஐடி செக்டர் 2.24% வந்து அப்போ இருக்கு. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் தி ரீசன் மார்க்கெட் வந்து ரொம்ப கிராஷ் ஆகாமல் ஓரளவுக்கு கிராஷ் ஆனதுக்கு காரணமே ஐடி செக்டர் தான். ஸோ எல்லா செக்டரும் கிராஷ் ஆகிறப்ப ஐடியில் ஒரு ப்ராட் பையிங் நடந்திருக்கு. ஸோ ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் டெக் மஹேந்திரா 4% அப்போ இருக்கு, இன்ஃபோசிஸ் 3.67% அப்போ இருக்கு, டிசிஎஸ் 1.7%, விப்ரோ 1%, HCL Tech 0.95%. ஸோ ஹியூஜ் பையிங் வந்து நம்ம ஐடி செக்டரில் நடந்ததுனால தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப கிராஷ் ஆகாமல் ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரீம் பீரிஷாக முடிஞ்சிருக்கு. ஸோ எந்த செக்டர் வந்து இன்னைக்கு ரொம்ப கிராஷ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து கன்சூமர் நான் டியூரபிள்ஸ். இந்த கன்சூமர் நான் டியூரபிள்ஸ் பார்த்தோம்னா நெஸ்லே 2.09% கிராஷ் ஆயிருக்கு, ஐடிசி 2.53, டாடா கன்சூமர் 2.98, ஹிந்துஸ்தான் யூனிலிவர்
3.21. ஸோ இந்த 4 ஸ்டாக்கு கிராஷ் ஆனதுனால தான் இந்த செக்டரே வந்து 2.76% கிராஷ் ஆயிருக்கு. அது போக நம்ம ஃபைனான்ஸ் செக்டர் விச் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் செக்டர் அதுவும் கிராஷ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக இன்னைக்கு வந்து 3 செக்டர் மட்டும் தான் பாசிட்டிவ் இருக்கே தவிர மற்ற எல்லா செக்டார்ஸுமே நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாக் பேஸ்டோ ஒரு செக்டார் பேஸ்டு செல்லிங் இல்லாமல் அக்ராஸ் தி செக்டார்ஸ் இன்னைக்கு வந்து செல்லிங் நடந்திருக்கு. இன்னைக்கு நமக்கு நடந்த ஒரே ஒரு பெரிய கிரீன் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு டெக்னாலஜி செக்டர் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே கண்டினியூஸ் செல்லிங் தான் நடந்திருக்கு. ஸோ எந்த லெவலில் ரெக்கவரி எதிர்பார்க்கலாம், எந்த லெவல் வந்தால் பிரேக் ஆச்சுன்னா இன்னும் கிராஷ் ஆகுங்கிறத நான் வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நிஃப்டி 50யோட டாப் கெய்னர்ஸ். இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தோம்னா டெக் மஹேந்திரா, அது வந்து எந்த செக்டர்னு பார்த்தோம்னா நம்ம டெக்னாலஜி செக்டர்ஸ். ஸோ இன்னைக்கு டாப் கெயின் டெக் மஹேந்திரா 4% கெயின் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபோசிஸ் 3.67% கெயின் இருக்கு. கோல் இந்தியா 3.21, டிசிஎஸ் 1.7, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 1.67, ஹிண்டல்கோ 1.3, டாடா ஸ்டீல் 1.23, இண்டிகோ 1.1, விப்ரோ 1.06, HCL டெக் 0.95. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் டாப் 10 ஸ்டாக்ஸில் 4 to 5 ஸ்டாக்ஸ் வந்து டெக்னாலஜி செக்டார்லேருந்து இருக்கு. ஸோ அதனால தான் டெக்னாலஜி செக்டார்னால இன்னைக்கு வந்து நிஃப்டி ஒரு பெரிய கிராஷ்லேருந்து வெளியே வந்துச்சு. ஸோ நம்ம இதே மாதிரி டாப் லூசர்ஸ்னு பார்த்தோம்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 3.21%, டாடா கன்சியூமர் 2.98, சியாம் ஃபினான்ஸ் 2.97, மேக்ஸ் ஹெல்த் கேர் 2.76, ஐடிசி 2.53, இன்னும் M&M 2.48, டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் 2.28, அல்ட்ராடெக் சிமெண்ட் 2.18, NTPC 2.12, பஜாஜ் ஃபினான்ஸ் 2.11. ஸோ நெகட்டிவ்ங்கிற பார்க்குறப்ப மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்டார்லையும் கன்சூமர் நான் டியூரபிள் செக்டார்ஸ்லையும் மேக்ஸிமம் செல்லிங் வந்து இன்னைக்கு பெரிய லெவலில் நடந்திருக்கு. பட் அந்த செக்டார்ஸ் மட்டும் இல்லாமல் ஓவராலே எல்லா செக்டார்ஸும் இன்னைக்கு வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த FADI டேட்டா. ஸோ FADI டேட்டா வச்சு தான் மார்க்கெட் வந்து எப்படி ட்ராவல் ஆகுங்கிறத வந்து நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம FADI டேட்டா பார்த்தோம்னா FAI ஹியூஜ் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒன் ஆஃப் தி ரீசன் நம்ம மார்க்கெட் வந்து கிராஷ் ஆனதுக்கு. ஸோ FAI பார்த்தீங்கன்னா நேற்று 88,902.99 crores பை பண்ணியிருக்காங்க. ஆனால் செல் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,09,539.62 crores. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20,636 கோடி வந்து FAI செல் பண்ணியிருக்காங்க, which is a huge selling happen in one single day. ஆனால் அதே மாதிரி DI பார்க்குறப்ப DI வந்து 35,016 crore வாங்கியிருக்காங்க. அவங்க செல் பண்ணது 18,755 crores. இந்த FAI செல் பண்ணது எல்லாமே முக்காவாசி மார்க்கெட் கேஷ் ஆகாமல் காப்பாற்றுறதே பார்த்தீங்கன்னா DI தான். ஸோ 16,260 crores வந்து DI பை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா FAI வந்து ஹியூஜ் செல் பண்ணிட்டு இருக்காங்க, DI வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ DI தான் மார்க்கெட் இன்னும் கிராஷ் ஆகாமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ FAI இப்படியே தான் செல் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்க ரெக்கவரியே ஆக மாட்டாங்களா, இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்கிறதுக்கு இன்னைக்கு நடக்க போகிற எக்கனாமிக் நியூஸ் யூஎஸோட ISM டேட்டா வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். FAI ரெக்கவர் பண்ணுவாங்களா இல்லை கண்டினியூஸாக செல் தான் பண்ண போகிறாங்களாங்கிறத அப்கமிங் செக்ஷன்ஸ்ல சொல்றேன். இப்போ நம்ம நிஃப்டி 50யோட ஜூன் 2 எக்ஸ்பைரியோட ஆப்ஷன் செயின் தான் பார்க்க போறோம். இந்த ஆப்ஷன் செயின் பார்க்குறப்ப இது வந்து ஒரு பியரோட கண்ட்ரோல்னு நம்ம சொல்ல முடியும். நமக்கு இந்த PCR டேட்டாவும் அதுதான் நமக்கு காமிக்குது 0.4899. ஸோ இது வந்து ஒரு பியரிஷ் டில்ட்டு. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கால் ரேட்டர்ஸ் புட் ரேட்டர்ஸை விட அதிகமாக டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு இதில் தெளிவாக தெரியுது. ஸோ நம்மளோட மேக்ஸ் பெயின் லெவல் பார்த்தீங்கன்னா 23,500, விச் இஸ் 117 பாயிண்ட்ஸ் நம்மளோட லெவல்லேருந்து மேலே இருக்கு. ஸோ ஒரு புல்லிஷ் ரன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அது மேக்ஸ் பெயின் லெவலுங்கிற விட இந்த எக்ஸ்பைரி வந்து அந்த லெவலில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும், அந்த லெவல்லையே தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து கீ கால்வாய் பார்த்தீங்கன்னா 24,000 இருக்கு. ஸோ அந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட்டை புல்லிஷ் ஆக்கூடாமல் அங்கே நிறைய கால் ரைட்டர்ஸ் வந்து அங்கே அவங்களோட கீ ஓயை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு புட் ஓய் பார்த்தீங்கன்னா 23,000 இருக்கு. அதாவது அந்த லெவல் வந்து ரொம்ப ரொம்ப பிக்கஸ்ட் சப்போர்ட். சப்போஸ் அந்த லெவலில் கிராஷ் ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட் இன்னும் கீழே போகிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த லெவலில் சப்போர்ட் ஆச்சுன்னா அங்கே வந்து புட் ரைட்டர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் வந்து ரெக்கவரியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதே வந்து இப்போ நம்ம சென்செக்ஸுக்கு பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸில் பார்த்தோம்னா நம்ம PCR வேல்யூ பார்த்தோம்னா 0.617 இருக்கு.
ஸோ 0.617 என்னன்னா அதுவும் ஒரு பியரிஷ் டில்ட் தான். ஸோ இங்கேயும் வந்து பிஎஸ் தான் கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்காங்க. இதனோட மேக்ஸ் லெவல் பெயின் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 75,000, அதாவது 732 பாயிண்ட் நம்ம கரண்ட் லெவல்லேருந்து மேலே இருக்கு. ஆனால் நம்மளோட கீ கால் ஓய் 76,000 இருக்கு. ஸோ அங்கே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அந்த லெவலை தாண்டி கால் ரேட்டர்ஸ் அங்கே மார்க்கெட்டை புல்லிஷாக்க விட மாட்டாங்க. நம்மளோட கீ புட்டை பார்த்தீங்கன்னா 73,500 இருக்கு. அது வந்து அந்த லெவலுக்கு அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் இன்னும் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அந்த லெவலில் சப்போர்ட்டை வந்து எடுத்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இந்த லெவல்ஸை வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது கீ லெவல்ஸ் டு வாட்ச். ஸோ நிஃப்டி 50யோட கீ லெவல்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 23,687.63, அதாவது 305 பாயிண்ட்ஸ் 305 பாயிண்ட் நம்ம கரண்ட் லெவல்லேருந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,788. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 23,842. அதே மாதிரி சப்போர்ட் பார்க்குறப்ப ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தோம்னா 23,344.99, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,280.89, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,201.57. ஸோ இதெல்லாமே பார்த்தோம்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனல் டச்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வந்து நமக்கு சப்போர்ட்டாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ இந்த லெவல்ஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்களோட ட்ரேட்ஸ் எடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி கரெக்டாக இருக்கிறது பார்த்தோம்னா 53,643.10. ஸோ இங்கிருந்து ஒரு 6 பாயிண்ட்ஸில் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. அங்கே அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 480 பாயிண்ட்ஸில் இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு 723 பாயிண்ட்ஸில் இருக்கு. ஸோ இந்த 3 லெவல்ஸ் வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கீழே வந்து பார்த்தோம்னா 330 பாயிண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் ஆச்சுன்னா இன்னுமே வந்து நமக்கு 468 பாயிண்ட்ஸில் ஒன்று 813 பாயிண்ட்ஸ் ஒன்றுன்னு 3 சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் அந்த லெவலில் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்க. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் ரெக்கவரி சிக்னல்ஸ் காமிச்சிச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ்ல வந்து நீங்கள் பை கால் எடுக்கலாம். இல்லைனா ஒரு பை கால்லேருந்து நீங்கள் வெளியே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து கரண்டாக பார்த்தீங்கன்னா 74,267.34 இருக்கு. ஸோ சென்செக்ஸோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 114 பாயிண்ட்ஸ் மேலே இருக்கு, விச் இஸ் 74,380.93. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2808 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்கு, விச் இஸ் 74,475.26. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 258 பாயிண்ட்ஸ் மேலே இருக்கு. ஸோ விச் இஸ் 74,525.55. ஸோ சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 78 பாயிண்ட்ஸ் கீழே இருக்கு, 0.1% கீழே இருக்கு, 74,189.57. செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது வந்து 74,131.5 இருக்கு. தேர்ட் சப்போர்ட்டுங்கிறது வந்து 73,927.66 இருக்கு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கால்ஸ் வந்து எடுங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மார்க்கெட் லெவல்ஸ் எதுவுமே சப்போர்ட் லெவல்ஸ் எதுவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா பை கால்ஸ் வந்து கொஞ்சம் வெளியிருங்க. ஏன்னா மார்க்கெட்ல வந்து எக்ஸ்ட்ரீம் பியரிஷ் மொமெண்டம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்குறப்ப நம்ம இந்த எக்கனாமிக் நியூஸ் நான் சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து இன்னைக்கு யூஎஸோட ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் டேட்டா வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் டேட்டா வச்சு தான் மார்க்கெட்டில் வந்து நாளைக்கு எஃப்ஐ வந்து கண்டினியூஸாக செல் பண்ண போகிறாங்களா இல்லை ரெக்கவர் ஆகி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களா நமக்கு தெரியும். மார்க்கெட்டில் வந்து ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் டேட்டா ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 53.3 ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா 52.7, 53.3க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா யூஎஸ் எக்கானமி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ வந்து எஃப்ஐ வந்து நம்மளை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம். இதுவே வந்து இந்த டேட்டா வந்து நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா யூஎஸ் எக்கானமி வந்து வீக் ஆகும். ஸோ கண்டினியூஸ் பீரிஷ் மொமெண்டம் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ இந்த டேட்டா வச்சு தான் நாளைக்கு ஒரு கேப் அப் மார்க்கெட்டா இல்லை கேப் டவுன் மார்க்கெட்டா ட்ரெண்ட் வந்து மாறுமா இல்லை பிஎல்ஏ தான் கண்டினியூ ஆகுமாங்க அதை நம்ம வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் பார்க்கலாம். கோல்டு வந்து 0.61% டவுன் ஆயிருக்கு. வேற சில்வர் பார்த்தீங்கன்னா 0.1%, 16% அப்பே இருக்கு. யூஸ்வலி கோல்டும் சில்வரும் ஒரே டேரக்ஷன்ல தான் டிராவல் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தோன்னா கோல்டு டிப்பே இருக்கு, சில்வர் வந்து அப்பே இருக்கு. ஸோ இது நமக்கு என்ன தெரியுதுன்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்னால சில்வரோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனால் எப்பயுமே சேஃபஸ்ட் அசட்னு சொல்ற கோல்டு வந்து யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதனோட செல்லிங் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ யூஸ்வலி ஈக்விட்டி மார்க்கெட் டவுன் ஆகுறப்ப நம்ம கோல்டு மார்க்கெட் வந்து அப் ஆகிறத பார்க்கலாம். பட் யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங் ஆகிறதுனால இப்போ ரெண்டுமே வந்து கிராஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 0.7% கீழே க்ளோஸ் இருக்கு, விச் இஸ்
23,383. ஸோ வந்து இது வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்னால அக்ராஸ் தி செக்டர்ஸ் வந்து இன்னைக்கு செல்லிங் நடந்திருக்கு. நம்ம வந்து சப்போர்ட்னு பார்க்குறப்ப ஒரு 23,345 ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்கு. ஸோ அந்த சப்போர்ட்டை வந்து ஒபே பண்ணி ரிகவர் ஆகாத பட்சத்தில் ஒரு லாங் காலில் நீங்கள் எடுக்க வேண்டாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி தான் ஒரு ஸ்டாக் கூட வந்து இன்னைக்கு பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகலை, 14 ஸ்டாக்குமே நெகட்டிவாக இருக்கு. ஸோ கண்டினியூ செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து 53,175 வந்து சப்போர்ட் பண்ணாத பட்சத்தில் ஹியூஜ் கிராஷ் நடக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டிலையும் சரி அந்த லெவல்ஸை ஒபே பண்ணி மார்க்கெட் எப்படி ரெக்கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்களோட பை கால்ஸ் எடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா FID டேட்டா நான் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு யூஎஸோட ISM டேட்டா வருது. அந்த யூஎஸோட ISM டேட்டா வச்சு தான் FII நாளைக்கு கண்டினியூஸாக செல் பண்ணுவாங்களா இல்லை ஒரு சேஞ்சுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியும். சப்போஸ் யூஎஸோட ISM டேட்டா நமக்கு நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு கேப் டவுன் ஓப்பனிங்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்டர். ஸோ ஐடி செக்டரை தவிர எந்த ஒரு செக்டருமே பெருசாக இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட்டை காமிக்கல. ஸோ ஐடி செக்டர்ஸில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இருந்துச்சு. விச் ஆஃப் ஒன் ஆஃப் தி ரீசன் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகாமல் இருந்ததுக்கு. ஸோ நாளைக்கு இதே கண்டினியூ ஆகுமா இல்லை செக்டர்ஸ் எல்லாமே ப்ரெஷருக்குள்ளே போய் ஐடி செக்டரும் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகுமாங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஐடியில் வந்து நீங்கள் பை பண்ணுங்க. இது வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்தாச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை வச்சு நாளைக்கு மார்க்கெட்ல எந்த டைரக்ஷன்ல இருக்குங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி டெய்லி பேசிஸ்ல மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேனல்ல வீடியோஸ் வரும். ஸோ அந்த வீடியோஸ் எதுவுமே மிஸ் ஆகாம இருக்கணும், நீங்க டெய்லி பேசிஸ்ல இது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி ட்ரேடிங்.